கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 2:12. The Lord repay your work and a full reward be given you. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய செய்கைகளில் உண்மையும் உத்தமமும் தாழ்மையும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வும் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். மாறாக துணிகரமான காரியங்களிலோ பாவங்களிலோ தயவு செய்து மறந்தும் ஈடுபட வேண்டாம். அதற்கு தக்க பலன் நமக்கும் நம்முடைய 4 சந்ததிக்கும் ஏற்படும். மறந்துவிட வேண்டாம். யெகோவா ஈரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்து கொள்வீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மத்திய மாநில அரசின் தேர்வுகள் நியாயமான முறையில் நடத்தப்பட தேவனாய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. அதிகாரிகளுடைய கண்களை தயவுடைக்க பண்ணுங்க. ஆண்டவரே, தகுதியுள்ள பிள்ளைகள் தேர்வு பெற்று மத்திய அரசிலும் மாநில அரசிலும் பணிபுரியக்கூடிய கிருபைகளை கூட்டிக் கொடுங்க. வேலை இல்லாத எத்தனையோ கோடி மக்கள் உலகத்தில் உண்டு தகப்பனே. படிப்புக்கேற்ற வேலை இல்லாதபடி அநேகர் பாடுபடுகிறார்கள் சுவாமி. அவருடைய குடும்ப வாழ்வாதாரத்தை தேவனை செழிக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவனை இரக்கம் காட்டுங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட கிருபை கொடுங்க. உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வேலை கிடைக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன்.